friends, welcome to my YouTube channel, The IT Journey from No Voice to Expert. ஸோ என்னோட சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு த வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் பார்த்த வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீயான வெப்சைட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது யூஸிங் கேன்வா அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம நேற்றுக்கு பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ ஆகுது கரெக்டாக. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கே லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த சோர்ஸ் கோடை இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோடை நம்ம இன்கேஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அந்த சோர்ஸ் கோடை நம்ம பேக்எண்ட் சர்வரில் எப்படி டிப்ளாய் பண்ணி அண்ட் அந்த டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்எண்ட் சர்வரோட ஐபி அட்ரஸில் எப்படி நம்ம டொமைன் நேமை கொடுத்து பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோடை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்காக இப்போ ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் அந்த சாஃப்ட்வேரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா HT Track. ஓகேங்களா, HT Track அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டாகவே அதுதான் வரும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் செக்ஷன் அப்படின்ற இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன மாதிரியான வேர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்றது மாதிரி இங்கே ஷோ பண்ணுறாங்க. அதில் வி ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த லிங்க்கை நான் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இது என்னோட மிஷின்குள்ளாடி டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ தென் எந்த பாத்தில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. சி பாத்தில் இருக்கட்டும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபைனலாக வந்து இன்ஸ்டால் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HT Track அப்படின்றது எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட HT Track அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கேட்குறாங்க. ஸோ இதில் நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து மை யூடியூப் வெப்சைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பாத் அவங்க டிஃபால்ட்டாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாத் இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம், வேறு பாத்தில் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக அந்த பாத்தே இருக்கட்டும் அப்படின்றத விட்டுட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட அட்ரஸ் URL வந்து இங்கே ஹிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் URL என்ன அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட்டோட URL நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம வெப் அட்ரஸில் நம்ம URL அப்படின்ற கேட்டிருக்க இடத்துல வந்து நம்ம அந்த URL இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஃபினிஷ். இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த HT Track அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்கள் எந்த வெப்சைட்டை வேணாலும் இந்த மாதிரி அதோட சோர்ஸ் கோடோட சேர்த்தே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அது டவுன்லோட் ஆகி முடியட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபினிஷ் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது என்னோட சி அப்படின்ற டிரைவுக்குள்ளாடி நான் போய் பார்த்தேன் அப்படின்னா அது எந்த பாத்தில் இருக்கும்னா அந்த மை வெப்சைட்ஸ் அப்படின்னு அதுவே ஒரு பாத்து கிரியேட் பண்ணியிருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நான் இப்போ கிரியேட் பண்ண மை யூடியூப் வெப்சைட் அப்படின்றதுக்குள்ளே நான் கொடுத்த அந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நான் என்னோட index.html கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு வெப்சைட் எனக்கு வந்து லைக் அந்த வெப்சைட்டில் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சோர்ஸ் கோடையும் எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்றுக்கு எப்படி லிங்க் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத எனக்கு கிளிக் பண்ணால் என்னோட யூடியூப் சேனலுக்கு அது ரீடைரக்ட் ஆகணும் இப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் லேர்ன் மோர் அப்படின்றது கொடுத்தேன்னா எனக்கு என்னோட ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வெப்சைட்டோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டோட சோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து JS இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட்ஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, டேட்டா இமேஜஸ் இருக்குது, வீடியோஸ் அதுக்குள்ளே இருக்கிறது இருக்குது. அண்ட் index.html நீங்கள் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கோடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும்.
ஓகேங்களா? ஸோ இவ்ளோ கோட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா எந்த விதமான கோடுமே நம்ம எழுதாம, ரொம்ப ஈஸியா இந்த சோர்ஸ் கோட நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா, இப்போ பெர்ஃபெக்ட்டா இங்க வந்திருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்களா? சி டிரைவ்க்குள்ள நான் என்னோட வெப்சைட்ட மை யூடியூப் வெப்சைட் அப்படின்ற பாத்துக்குள்ள ஆனி ரெனிட்டா மை கேன்வா சைட் அப்படின்றதுக்குள்ள index.htmlல ஹோம்ல நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்ற பாத் இங்க வருது. ஓகேங்களா? இந்த இது பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட யுஆர்எல். ஓகேங்களா? இது வந்து நான் இப்போ காப்பி பண்ணி என்னோட லோக்கல் டிஸ்க்ல வச்சிருக்கேன்ற யுஆர்எல். ஐ மீன் அந்த பாத். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் நமக்குன்னு சொல்லி ஒரு பேக் எண்ட் சர்வர வந்து கிரியேட் பண்ண போறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட AWS கன்சோல்குள்ளாடி. ஓகேங்களா? ஸோ அந்த கன்சோல்குள்ள நமக்குன்னு சொல்லி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி அண்ட் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளாடி நம்மளோட சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டான பாத் லைக் அப்பாச்சி சர்வர இன்ஸ்டால் பண்ணி அந்த பாத்துக்குள்ள நம்ம போட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்ட அதோட யுஆர்எல்ல போய் ஹிட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட வெப்சைட் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ, அப்போ அந்த யுஆர்எல் அங்க மேல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேக் எண்ட் சர்வர்ல போட்டதுக்கப்புறம், அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் தான் நம்ம ஹிட் பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா? ஆனா, அந்த ஐபி அட்ரஸையும் எப்படி நம்ம வந்து ஒரு டொமைன் நேமா கன்வெர்ட் பண்ணலாம்? நமக்குன்னு ஒரு டொமைன் நேம் வாங்கி, அந்த டொமைன் நேம எப்படி நம்மளோட பேக் எண்ட் சோர்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணலாம்? லைக் பேக் எண்ட் சர்வருக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணலான்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோல நம்ம ஒரு வெப்சைட்டோட சோர்ஸ் கோட எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத பார்த்துருக்கோம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.